இன்னைக்கு பல மாற்றுக்கழகத்துடைய 2வது ஆண்டு நிறைவு ஜனவரி மாதம் பொங்கல் அப்போ வந்து நம்ம மாற்றுக்கழகத்தை துவங்கணும். அன்றைக்கி தான் அந்த பேரையை வச்சோம். நம்ம ஒரு புத்தக விற்பனை மூலயமா இந்த நிகழ்வை துவங்கணும். ஒரு பொது நிகழ்ச்சியாக நடத்தணும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து தொழிலாளியோட வர்க்க அரசியலை புகட்டுவதற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பயணிச்சிட்ருக்கோம். இதை இன்னொரு நாள் திட்டமிட்டு ஒரு விழாவாக நடத்துவது அப்படின்ற மாதிரி ஒரு முன்முயற்சியோடு போயிருக்கு. ரைட். இன்றைக்கி தோழர் லெனினை பற்றி, லெனினுடைய படைப்புகள் என்பது ஏராளம் உண்டு. எல்லா விஷயத்தையும் பேசணுன்னா நமக்கு இன்றைக்கி நேரம் போதாது. அதில் அவர் முக்கியமாக வந்து மார்க்ஸை பற்றி ஒரு விஷயத்தை ஓட்டிகிட்டு காட்டுறார். மார்க்ஸ்ன்னு சொல்கிறத விட மார்க்சியத்தை, மார்க்சியம் ஏன் வந்து தேவை அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவர் கருதுகிறார். 1905 வந்து புரட்சி ஏற்படுது. ஆனால் அந்த புரட்சியின் பிறகும் வந்து ஒரு சமமான ஒரு சமூகம் என்பது நிலவலை. அதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் ஆட்சி அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு ஜனநாயக அரசு வந்த பிறகு வந்து தொழிலாளி வர்க்கம், அன்றைக்கி இருந்த பாட்டாளி வர்க்கம் வந்து செழுமையாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஜனநாயக குடியரசு வந்த பிறகும் எந்த ஒரு மாற்றமும் அதில் நிகழலை. முதலாளித்துவ பொருள் உற்பத்தி வந்த பிறகு அந்த மாற்றமும் அதில் நிகழலை. அப்படின்னும் போது என்ன புரட்சி நடந்தும் அதில் மாற்றம் ஏற்படலையே அப்படின்றத ஒரு ஆய்வு பண்ணுறாரு. மார்க்ஸ் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு. ஏன் வந்து இதில் சிக்கல் ஏற்படுது? மார்க்சியவாதிகளே வந்து கூட சரிவர வந்து அந்த விஷயங்களை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியல மக்கள்கிட்ட. அதுக்கு மாறாக முதலாளித்துவ அறிஞர்கள் அவர்கள் ரீதியாக முதலாளித்துவத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணக்கூடிய அறிஞர்கள் பல பேர் வந்து தவறுதலான பல போக்குகளை வந்து கையாளுறாங்க. இப்போ லெனின் வந்து மார்க்சியம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் வந்து பாட்டாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் வந்து குறிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை, ஒரு 3 தோற்றுவாய்கள் என்ற அடிப்படையில் வந்து ஒரு நூலை வந்து வெளியிட்டார். அது சம்பந்தமாக ஒரு அறிமுகம் தான் இது. டெப்த்தாக போகல. ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும் பேசணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 5-6 மணி நேரம் ஆகும் அந்த ஒவ்வொரு தலைப்புமே. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்லிக்கலாம் அப்படின்னு தான். லெனினுடைய அந்த படைப்பான மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்கள். அதில் முதல்ல வரக்கூடிய தோற்றுவாய் என்ன அப்படின்னா மார்க்சிய மெய்ஞானம், அதாவது அதோடைய தத்துவத்தை விளக்குவது. ஏற்கனவே நம்ம ஒரு வகுப்பில் இங்கே பேசியிருக்கோம். ஆனால் கூடுதலாகவும் அதை விவரிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே பேசின விஷயந்தான். அது வரும் காலங்களில் அதை நிறைவு செய்வோம். அது என்ன அப்படின்னா இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதம். இயக்கவியல் என்பது என்ன அப்படின்னா முழுமையான அறிவியல் பூர்வமான இந்த உலகம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த பூமி எவ்வாறு சுழன்றிருக்கே இருக்குது, இந்த இடத்துல எப்படி இயங்குதல் என்பது நடைபெறுது அப்படின்றது வந்து இது ஏதோ ஒரு கற்பனையிலிருந்து உருவான விஷயம்லாம் அல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆய்வு முறைகள் இருக்குது. மார்க்ஸுக்கு முன்னாடி இருந்து அரிஸ்டாட்டில் காலத்தில் இருந்து தொகுக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஹெகல்ன்றவர் வந்து அந்த இயக்கவியல் கோட்பாட்டை வந்து ஒரு திட்டமான வரையறையை வந்து அவர் கொண்டு வர்றார். அதற்கு பின்னாடி மார்க்ஸ் வந்து அதை பின்பற்றி போகிறார். ஆமாம், இது கரெக்டு தான், இதன்படி தான் இது இயங்குது, அதுதான் விஞ்ஞானம் அப்படின்றத வந்து அவங்க முழுமை பெறாங்க. ஆனால் ஹெகல் வந்து சில இடங்களில் வந்து வேறுபடுறார். முரண்படும் பொழுது இது சரியான முடிவுக்கு போகலை அப்படின்னும் போது மார்க்ஸ் வந்து இன்னும் திட்டமாக அதை வரையறுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாரு. அப்போது அந்த இயக்கவியல் கோட்பாட்டை ஹெகல் சொல்கிற போக்கை வந்து இவர் கையில் எடுத்துக்கிறாரு. அதோடு முழுமை பெறலை அப்படின்னும் போது லுட்விக் ஃபேர்பாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் அந்த இடத்துல ஒரு விஞ்ஞானி அவரும் இருக்கார், ஒரு அறிஞர். அவர் வந்து பொருள் முதல்வாதத்தை முழுமையாக வந்து அவர் வந்து செழுமைப்படுத்துகிறார் அந்த இடத்துல. பொருள் முதல்வாதம், அப்போது கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம்ன்ற 2 சப்ஜெக்ட் இருக்குது. கருத்து முதல்வாதம் என்பது என்ன அப்படின்னா வந்து நம்ம மூளையிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு செயலின் ரீதியாக ஒரு கருத்தியலை உருவாக்குவது என்பது தான். பொருள் முதல்வாதம் என்பது விஞ்ஞான ரீதியாக நம் கண்ணுக்கு, நம் ஐம்புலன்களுக்கு புலப்படுகின்ற விஷயங்களை வைத்து ஆராய்ச்சி செய்து அது எப்படி நகருது, அது எப்படி அடுத்த பரிணாமத்துக்கு போகும் என்பதை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்வது என்பதே பொருள் முதல்வாதம். இந்த பொருள் முதல்வாதத்தை ஃபயர்பாக் மட்டும் கண்டுபிடிக்கல, அதுக்கு முன்னாடியிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே வருது. அந்த விஷயத்தையும் ஒரு உள்வாங்கிறாரு. இது 2த்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு வரலாறு தேவைப்படுது. வரலாறுனா பொதுவாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நெப்போலியன் வார் பண்ணார், அலெக்சாண்டர் வார் பண்ணார், அந்த நாட்டை பிடிச்சாரு, இந்த நாட்டை பிடிச்சாரு. இங்கே இந்தியாவில் வந்தோம் அப்படின்னா முகலாயர்கள் இருந்தாங்க, தென்னகத்தில் வந்தோன்னா சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மன்னர்களின் வரலாறை மட்டும்தான் நம்ம பாடப்புத்தகங்களில் நம்ம படிச்சிருப்போம். பட் மார்க்ஸ் வந்து வரலாறு என்பது அது அல்ல,
ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்நிலை எப்படி இருந்தது, எந்த மாதிரியான குடிகள்லாம் அங்கே வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது, அப்போ இருந்த உற்பத்தி முறைகள் எப்படி இருந்துச்சு, மற்றும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் எப்படி இருந்தது, விலங்கினங்கள் எப்படி இருந்தது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்வது என்பதே வரலாறு அப்படின்றத கோடிட்டு காட்டுறாரு. அப்போ இது எல்லாத்தையும் இணைத்து சொல்லக்கூடியது தான் வந்து இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதம். இந்த 3 தோற்றுவாய்களில் முதல் தோற்றுவாயாக இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையில் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் இயற்கை எப்படி வந்து தன்னை தகவமைச்சிட்டு மாறிட்டே போதோ, சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு அப்படின்ற ஒரு விஞ்ஞான முறையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கோட்பாட்டை நிறுவியது தான் இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதம். அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து இதை அடிப்படையாக முதல் விஷயமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத லெனின் வந்து கோட் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் அரசியல் பொருளாதாரம். அன்னைக்கு அரசியல் பொருளாதாரம் மார்க்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் அரசியல் பொருளாதாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த எக்கனாமிக்ஸ் தான் வந்து அன்னைக்கு அரசியல் பொருளாதாரமாக இருந்தது. பிற்காலத்தில் தான் அரசியல் தனி, பொருளாதாரம் தனி துறைகளாக வந்து பார்க்கப்பட்டு பிரிக்கப்பட்டு படிச்சுட்டு வரோம். அப்போ அந்த அரசியல் பொருளாதாரம் குறிப்பாக என்ன அரசியல் பொருளாதாரம் அப்படின்னா, பொருளாதாரம் என்பது மனித குலம் நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு வந்த காலகட்டத்திலேருந்து அந்த பொருளாதாரம் என்பதை வழி வழியாக பார்த்துட்டு வரோம். ஏனைய சமூகங்கள் ஆதி பொது உடைமை சமூகமாக இருக்கலாம், அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய ஆண்டான் சமூகமாக இருக்கலாம், அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய மன்னர்களாட்சியாக இருக்கலாம், அதுக்கு அடுத்து வந்த காலனி ஆதிக்கங்களாக இருக்கலாம். மார்க்ஸ் இருந்த காலகட்டம் என்பது முதலாளித்துவ பொருள் உற்பத்தி காலம். அப்போ அந்த முதலாளித்துவ பொருள் உற்பத்தி காலத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்குது அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா இந்த சமூகம் ஒவ்வொரு சமூகத்திலேருந்து முன்னேறி வந்து இது தீர்வு அப்படின்னு வந்து பலரால் பேசப்பட்ட விஷயம். முதலாளித்துவ பொருள் உற்பத்தி வந்துருச்சு அப்படின்னா எல்லோருமே சமமாயிடுவாங்க, இங்கே வந்து நீங்கள் உழைப்பை செலுத்துவீங்க, நான் பணத்தை போடுவேன், எல்லாருமே நம்ம சுபிட்சமாயிடுவோம் அப்படின்ற மாதிரியான போக்கு தான் கையாளப்பட்டது. அன்னைக்கு இருந்த சூழலில் வந்து இங்கிலாந்து வந்து மிகப்பெரிய தொழில் உற்பத்தியில், அதாவது முதலாளித்துவ முழுமையை அடையாத ஒரு காலம் அதில் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் இருந்த ஏரியா. அப்போ அதை ஆய்வு செய்யணும்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அந்த காலத்திலையும் பல அறிஞர்கள் இருந்திருக்காங்க. டேவிட் ரிக்கார்டோ, ஆடம் ஸ்மித், இது போன்ற நபர்கள்லாம் வந்து அந்த பொருள் உற்பத்தி முறையை, முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையை வந்து ஆய்வு செய்கிறாங்க. அதில் தீர்வு கிடைக்கல. முதலாளித்துவ பொருள் உற்பத்தி எல்லோருக்குமே ஒரு சமமான வாழ்க்கையை கொடுக்கும்னு பேசினவங்க இவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. அது ஏன் நடக்கலை அப்படின்றது இவங்க 2 பேர் ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஏறத்தாழ மதிப்பு வரைக்கும் வந்துடுறாங்க, எப்படி இது வரையறுக்க முடியுது அப்படின்ற மாதிரி. பட் எண்டு வரைக்கும் போக முடியல. ஆனால் மார்க்ஸ் மட்டுமே அதை வந்து எண்டு வரைக்கும் பண்ணார். ஏன் எண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைய வரைக்கும் அதுக்கான ஒரு மாற்று விஷயத்தை இதுவரைக்கும் முதலாளித்துவ அறிஞர்களாலேயோ இல்லை மற்ற அறிவியலாளர்களாலேயோ வந்து இதுவரைக்கும் அதுக்கு மாற்றை கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் எண்டு வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது வந்ததுன்னா அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். ஆனால் இன்னைய வரைக்கும் முதலாளித்துவ பொருள் உற்பத்தியில் இந்த சுழற்சி முறைகள் எவ்வாறு நடக்குது அப்படின்றத ஒரு கோட்பாட்டியல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதை திட்டமாக வரையறுக்கிறார். அது அந்த விஷயத்தை சொல்கிறது தான் வந்து அந்த சர்ப்ளஸ், உபரி மதிப்பு. ஒரு தொழிலாளி கிட்ட இருந்து எவ்வாறு வந்து உழைப்பு வந்து பெற்று அந்த உழைப்பில் பாதிக்கும் மேற்பகுதியை வந்து முதலாளித்துவம் அதை கையில் எடுத்துக்குது. அந்த உபரி உழைப்பு உபரி மதிப்பாக மாறி பின் மூலதனமாக மாறி அந்த மூலதனமே கோலோச்சுகிற நிலை எப்படி வந்தது அப்படின்றத விளக்கக்கூடிய புத்தகமாக மூலதனமாக அவர் வெளியிடுறார். அரசியல் பொருளாதாரத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த மூலதனத்திலிருந்து எல்லா விஷயங்களுமே இன்னை வரைக்கும் அது பொருந்தும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் நிலவக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த அடிக்கட்டுமானம் என்பது அந்த மூலதனத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம வாசிக்க ஆரம்பித்தாலே அதை வந்து தெளிவுபடுத்திடலாம் அப்படின்றத லெனின் வந்து திட்டமாக அதை புரிஞ்சிக்கிறார். முதல் விஷயமாக ரியாலிட்டிகள், இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதத்தை முதல் விஷயமாகவும், 2வது விஷயமாக அரசியல் பொருளாதாரம் மூலதனம் இந்த விஷயங்கள் சம்பந்தமாகவும் பேசுகிறாரு. ரைட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதெல்லாம் பிரச்சனைன்னு தெரியுது, இதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இயற்கை ரீதியாக பார்த்தாலும் சரி, மனித சமூகத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, ஒடுக்குன்ற சமூகம்னு ஒன்று உருவாகும் போது அதுக்கு எதிரான ஒரு சமூகம் என்பது உருவாகிட்டே தான் இருக்கும். அது எல்லா காலகட்டத்திலையுமே முரண் இல்லாமல்
இந்த எந்த இயக்கமும் இங்கே நடக்கலை. இயக்கவியல் கோட்பாட்டிலே அது வந்துடும். அப்போ எந்த விஷயமும் முறை நின்று இயங்காது என்பது அடிப்படை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் எதிராக நிற்கக்கூடிய சமூகமாக எது இருக்குது அப்படின்னா பாட்டாளி வர்க்கம், அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளி வர்க்கம் தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுலேருந்து விடிவை காண்பதற்காக பல பேர் முயற்சி செய்கிறாங்க. சோசியலிசம், அப்போது முதலாளித்துவ பொருள் உற்பத்தியிலிருந்து விடிவு கிடைக்கல அப்படின்னும் போது சோசியலிசம் என்பது சரியான பாதையாக இருக்கும் அப்படின்றத பல பேர் வந்து செய்ய பார்க்குறாங்க. அதில் பல பேர் கற்பனை காண்றாங்க. அதை இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம லைஃப் இப்படி மாறிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான சில கற்பனை புனைவுகள் உருவாக்கப்படுது. அப்படி அந்த விஷயத்தை செயல் வடிவமாக்கின ஒரு நபரும் இருக்கார், ராபர்ட் ஓவன் சொல்லிட்டு. அவர் வந்து முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்து தொழிலாளிக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்கிறார். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உருவாக்குனதான மூலம் என்பது ராபர்ட் ஓவனுடைய விளைவு. இன்னைக்கு நம்ம சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ராபர்ட் ஓவன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு நபர். அவர் ஏதோ தொழிலாளியாகவோ இல்லை மேனேஜராகவோ இல்லை, ஒரு கம்பெனியோட டிரெக்டர் லெவலில் வேலை செஞ்ச ஒரு நபர். அப்போது அவர் பல்வேறு விஷயங்களை செய்கிறார். தொழிலாளிக்கு குவார்டர்ஸ் கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான உணவுகளை செஞ்சு கொடுக்கறது, அவர்களுடைய குழந்தைகளுக்கான கல்விக்கூடங்கள் அமைப்பது, மருத்துவ சுகாதார நிலையங்களை அமைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்கிறார். தொழிலாளிக்கு தேவையான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தொழிலாளிகிட்ட இருந்து பெறப்பட்ட அந்த உற்பத்தியிலிருந்து வரக்கூடிய லாபத்திலிருந்து பெறப்பட்ட தொகையிலிருந்து எல்லாத்தையும் பண்ணுறார். ஆனாலும் அடுத்த ஆண்டு அதை பேலன்ஸ் பார்க்கும்போது இந்த மூலதனம் என்பது இன்னும் அதிகமாயிருக்கு, தீர்வு கிடைக்கல. சஃபிசிகேட்டடாக இருக்காங்க அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் பிரச்சனை வந்து அங்கே தீரலை. மாறாக இதுவும் வந்து ஒரு முரணற்ற சமூகமாக தான் மாறி நிற்குது, கீழும் மேலுமாக தான் நிற்குது. அப்போ மார்க்ஸ் அதை என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு கற்பனாவாத சோசியலிசம் தான், இது வந்து இதுக்கான தீர்வு அல்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஒரு விஞ்ஞான சோசியலிசம், விஞ்ஞானத்தின் அடிப்படையை கொண்டு அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து முன்னாடி சொன்ன இயக்கவியல் வரலாற்று பொருள் முதல்வாதத்தை துணை கொண்டு சமூகத்தில் நடக்கக்கூடிய முதலாளித்துவ பொருள் உற்பத்தி முறையில் தொழிலாளிக்கு தேவையான விஷயத்தை பெறுவதற்காக அடுத்த கட்ட சோசியலிச முறை எப்படி மாறணும் அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக நிறுவுகிறார். அப்போ இந்த உற்பத்தி ஆகப்பட்டது எப்படி வந்து மூலதனமாக முதலாளிகிட்ட போய் தனிநபர்கிட்ட சேருதோ அந்த மூலதனம் என்பது தனிநபர்கிட்ட போகாமல் அந்த உழைப்பு முழுவதும் சமூகத்திற்காக திரும்பவும் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது சமூக உழைப்பாக மாறி அது சமூகத்திற்கே வந்து திரும்ப சேர்ந்தடைஞ்சிடும். அப்போது ஒரு சமமான சமுதாயம் என்பது உருவாகும் என்பதை அவர் கற்பனை காணலை, அவர் ஞானத்தின் ரீதியாலாம் சொல்லலை. ஏனையோர் அதை ஞானத்தின் ரீதியாக சொல்கிறாங்க, கற்பனை காண்றாங்க. இவர் அந்த மாதிரிலாம் சொல்லலை, அறுதியிட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து அதை சொல்கிறாரு. சோசியலிசம் என்பது வந்து ஒரு தனி நாடாலெல்லாம் நடக்காது, உலகம் ஃபுல்லாக மாற வேண்டியது இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் லெனின், பிப்ரவரி புரட்சி, நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு வகுப்பில் நம்ம பேசணும், அந்த புரட்சியின் ரீதியாக சோவியத் ரஷ்யாவில் புரட்சியை செஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக சோசியலிச அரசை அங்கே வந்து நிறுவியிருக்கார். அது இந்த அடிப்படையில் தான் உருவானது அப்படின்றத லெனின் வந்து அதை கோட் பண்ணியிருக்காரு. லெனினுடைய படைப்புகள் என்பது ஏராளம். ஆனால் லெனின் எழுதுனதில் பாட்டாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்கும் அவர் சொன்ன விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்ன்றதுனால இன்றைக்கி அவருடைய 99வது நினைவு போற்றும் வகையில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாற்றுக்கலை தோழர்களுக்கு நன்றி சொல்லி முடிவெடுத்துக்கிறேன்.